ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் மேலே ஆகிடுச்சு. இனிமேட்டு கண்டினியூஸாக லாங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு 5 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன டிப்ஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தக்காளிலாம் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது சில பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே தான் வைப்பாங்க. அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வைக்கும் போது ஒரு சூப்பரான டிப் இதில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம தக்காளியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அந்த தக்காளி எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அழுகவே அழுகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் எப்படி வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சில காயெலாம் சீக்கிரமாக அழுகிடும். அப்படி அழுகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தக்காளி மேலே பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயிலை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தக்காளியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிப் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸ் காலி ஆகிடுச்சின்னா அதில் நம்மளுக்கு அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் தெரியும். இப்போ மிளகு, சீரகம் அதெல்லாம் வச்சோன்னா அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் நம்ம வாஷ் பண்ணாலே தெரியும். அப்படி அந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் நல்லா முக்கிட்டு அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி குலுக்கிட்டு நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் உள்ள ஸ்மெல்லு எல்லாமே போயிடும். இந்த டிப்பை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக ரிசல்ட் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்கெட்டெல்லாம் நான் இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மிச்சத்தை நாங்கள் ரப்பர் பேண்ட் தான் போட்டு வைக்கிறோம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு இந்த பாக்ஸில் நம்ம சுகரும் கிராம்பும் இந்த மாதிரி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அந்த பிஸ்கெட் கிறிஸ்பினஸ் குறையாமல் அந்த ஃப்ளேவரும் எதுவுமே இதுவாக கம்மியாகாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்போலாம் இது தான் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 போகலாம். இப்போ டிப் நம்பர் 4 பார்த்திங்கன்னா, டீ தூளில் நம்ம என்ன தான் டீ போட்டாலும் கடையில் விற்கிற மாதிரி டீ வரலன்னு நம்ம வீட்டில் குடிக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்படி கடையில் விற்கிற மாதிரியே டீ சூப்பராக நல்லா ஃப்ளேவராக இருக்கணும்னா இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை டீ தூளில் ஆட் பண்ணுங்கள். எனி காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நம்ம யூஸ் பண்ணுற டீ தூளில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பவுடரில் டீ போட்டிங்கன்னா கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட் வரும். நம்ம காஃபி தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு 3/4 பாட்டில் தான் டீ தூள் இருக்குது. அதுக்கு 1 ஸ்பூன் காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டிப் நம்பர் 5 இப்போ நம்ம சுகர்லாம் பார்த்திங்கன்னா பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இப்போ அந்த மாதிரி சுகர் எவ்வளோ நாள் ஆனாலும் நம்மளுக்கு அதில் எறும்பு வராமல் இருக்கணும்னா இந்த சிம்பிளான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி வைங்க. இந்த கிராம்பு தான். இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா நம்ம சுகரில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எறும்பே வராது. நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.